அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ +2 முடித்த மாணவர்கள் அவங்களோட ரிசல்ட் வந்தாச்சு, அடுத்து என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்சஸ், அதாவது விவசாயம் சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. அதை வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரூ கவுன்சிலிங் வழியாக போகலாம், மேனேஜ்மெண்ட் வழியாக போகலாம். ஸோ இதில் இந்த வருஷம், அதாவது 2025-26வது அகாடமிக் இயருக்கான டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ இந்த கவுன்சிலிங் மூலமாக கலந்துக்கிறது மூலமாக நம்ம என்ன மாதிரியான படிப்புகள் படிக்கலாம், என்னென்ன கல்லூரிகள் இருக்குது, எவ்வளவு சீட் இருக்குது, மற்றும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு நம்மளுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு முதற்கொண்டு இந்த மொத்த அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் டிஎன்ஏயு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொத்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸோட A to Z டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வருஷத்துக்கான டிஎன்ஏயு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. இதில் கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அப்ளிகேஷன் போடுறது மூலமாக நீங்கள் 3 யூனிவர்சிட்டியில் படிக்க முடியும். எங்கெங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலையும் நீங்கள் படிக்க முடியும். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியும். மூணாவதாக மீன் வளம் சம்மந்தப்பட்ட படிப்புகளான ஃபிஷரிஸ் படிப்புக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிக்கும் சேர்த்து இதே அப்ளிகேஷன்ஸே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகிருச்சு. இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 8 வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிற டீட்டெயிலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த டிஎன்ஏயு வெப்சைட்லேயே போயிட்டு யூஜி அட்மிஷன்ஸ்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ப்ரௌச்சர் கொடுத்துட்டாங்க. இந்த டிப்ளமோ இன் அக்ரிக்கு கொடுத்துருக்குறாங்க, பட் இன்னும் ப்ராப்பராக அப்லோட் ஆகலை. இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ப்ரௌச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணுங்கள். கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் கைடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் புதுசாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனுங்கிறது போடணும். ஓகே, இது வந்து பேசிக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறது என்ன டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நம்ம எல்லாருமே அக்ரின்னு சொல்கிறோம், பிஎஸ்சி அக்ரின்னு மட்டும் சொல்கிறோம். பட் பேசிக்கலாக நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 18 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது மற்றும் 28 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குதுங்க. நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம் பிஎஸ்சி அக்ரி மட்டும் தான் படிப்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சார்பாக 2 விதமான ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோர்சஸ், அதாவது பிஎஸ்சி கோர்சஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்சஸ்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிக்கல் கோர்சஸ்னு சொல்கிறாங்க. இதை வந்து பிடெக் கோர்சஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸில் மட்டுமே 8 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. என்னென்ன கோர்சஸ்னு பார்த்திங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம், பிஎஸ்சி ஹானர்ஸுங்கிறது தான் HONSன்னு போட்டிருக்காங்க. ஹானர்ஸ்னால் 4 வருட படிப்பு, அதை தான் வந்து அவங்க ஹானர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம், மூணாவதாக பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறை, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம். அடுத்து 5ஆவதாக பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி. 6வது கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி செரிகல்ச்சர் பட்டுப்பூச்சி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட படிப்பு, பிஎஸ்சி செரிகல்ச்சர். 7ஆவதாக பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்னு ஒரு படிப்பு. 8ஆவதாக காமர்ஸ் குரூப் மாணவர்கள் படிக்கக்கூடிய பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 8மே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிஎஸ்சி கோர்ஸ் ப்ளஸ் வந்து ஹானர்ஸ் கோர்ஸ் கொடுத்ததுனால இது எல்லாமே 4 வருட படிப்புலாம் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிக்கல் கோர்சஸ், அதாவது பிடெக் கோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சார்பாகவே பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குதுங்க, பிடெக் பயோடெக்னாலஜி இருக்குது, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க, பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க, பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸையுமே கொடுக்குறாங்க. மொத்தம் இன்ஜினியரிங், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 8 கோர்ஸும் டெக்னாலஜிக்கல் கோர்ஸ் 6 கோர்ஸும் சேர்த்து மொத்தம் 14 கோர்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ப்ரௌச்சர். ஸோ இந்த ப்ரௌச்சரில் அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே, அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுபோக எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 18 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நமக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் மற்றும் எல்லா விதமான படிப்புலையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு மொத்தம் 18 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அந்த 18 கவர்மெண்ட் காலேஜஸ்
காலேஜஸ்லேயும் சேர்த்து மொத்தம் எத்தனை சீட் இருக்குது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை கல்லூரிகள் இருக்குது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா 10 கல்லூரிகள் இருக்குது. இதில் நிறைய கோட்டாஸ் இருக்குது. அதாவது என்ஆர்ஐ கோட்டா இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர் கோட்டா இருக்குது, ஐசிஏஆருங்கிறது நம்ம வந்து ஆல் இந்தியா கோட்டா, அதாவது சியூஇடி எக்ஸாம்ஸ் எழுதி வர்றது ஐசிஏஆர் கோட்டா. அந்தமான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக கோட்டா இருக்குது. இதுமாதிரி ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக கோட்டா இருக்குது. இது மாதிரி நிறைய கோட்டாஸ் இருக்குது. இதில் நம்ம கன்சிடர் பண்ணுற வேண்டியது இந்த ஜென்ரல் கோட்டா மட்டும்தான். ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மொத்தம் இங்கிலீஷ் மீடியம் 10 காலேஜில் இருக்குது. இந்த 10 காலேஜுக்கு சேர்த்து மொத்தம் எத்தனை சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1335. அடுத்து பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் ஒரே ஒரு காலேஜில் இருக்குது. அது எத்தனை சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50 சீட் இருக்குதுங்க. அடுத்து 3வது கோர்ஸ் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம் மொத்தம் 397 சீட் இருக்குது. மொத்தம் எத்தனை கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 4 கல்லூரிகள் இருக்குது. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம் ஒரே ஒரு கல்லூரி 50 சீட் இருக்குங்க. அடுத்து பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஒரே ஒரு காலேஜில் இருக்குங்க, 75 சீட்டு. அது வந்து எய்டட் கோர்ஸ். அதே வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் தனியாக வச்சுருக்கிறாங்க, ஒரு காலேஜில் 65 சீட்டு. அடுத்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி மேட்டுப்பாளையம், தமிழ்நாட்டில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி சொல்லி தரக்கூடிய ஒரே ஒரு காலேஜ் இந்த மேட்டுப்பாளையம் காலேஜ் மட்டும்தான். மொத்தம் 79 சீட் இருக்குது. பிஎஸ்சி செரிகல்ச்சர் ஒரே ஒரு காலேஜ் 42 சீட் இருக்குங்க. அதேமாதிரி பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் ஒரே ஒரு காலேஜில் 67 சீட் இருக்குது. தென் பிடெக் பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஒரே ஒரு காலேஜில் 78 சீட் இருக்குது. தென் பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதுவும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஒரே ஒரு காலேஜில் 30 சீட் இருக்குது. பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஒரே ஒரு காலேஜில் 56 சீட் இருக்குது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஒரே ஒரு காலேஜில் 86 சீட் இருக்குது. தென் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் 76 சீட்டும், அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் 30 சீட் இருக்குது. மொத்தம் 14 வகையான கோர்சஸ் இருக்குது. அது கூட கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரைவேட் காலேஜஸ் மொத்தம் 28 காலேஜ் இருக்குது. ஸோ இந்த 28 காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு தனியாக கோட்டாவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் தனியாகவும் இருக்குது. இல்லை பிஎஸ்சி அக்ரிங்கிற கோர்ஸ் ப்ரைவேட் காலேஜஸில் மொத்தம் எத்தனை கல்லூரிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26 கல்லூரிகள் இருக்குது. 26 கல்லூரிகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை சீட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 2707 சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதாவது கல்லூரிகளே ஃபில் பண்ணிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1489 சீட்டு மற்றும் டோட்டலாக எல்லா சீட்ஸும் சேர்த்து 4196 சீட் இருக்குங்க. அதுபோக கூடுதலாக பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு 135 சீட்டு, 2 காலேஜில் மட்டும் தான் ஹார்டிகல்ச்சர் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் சீட் 74 சீட்டு, மொத்தம் 209 சீட்டு. டோட்டலாக எல்லா கோர்ஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸுங்கிறது 4405 சீட்டுங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்ன 28 காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டையும் வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. இது போக ஒவ்வொரு கோர்ஸுக்குமே அவங்க தனித்தனி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறது கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே நம்ம வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இல்லை வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப நம்ம வந்து 4 சப்ஜெக்டை கன்சிடர் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டையுமே கன்சிடர் பண்ணணும். 4 சப்ஜெக்ட்லேயுமே வாங்கக்கூடிய மார்க்கை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி அதை வந்து 4ஆல் வகுத்து வரக்கூடிய மார்க்கை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்னு சொல்லுவோம். அதாவது மேக்ஸில் வரக்கூடிய மார்க்கை வந்து நீங்கள் 2ஆல் வகுத்தீங்கன்னா 50 கிடைக்கும். ஃபிசிக்ஸில் வரக்கூடிய மார்க் 50 2ஆல் வகுக்கணும். கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய 2ஆல் வகுக்கணும். மற்றும் பயாலஜியில் வாங்கக்கூடிய மார்க்கை 2ஆல் வகுத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 200 கட் ஆஃப் கிடைக்கும். இந்த 200 கட் ஆஃப்க்கு தான் இவங்க வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துட்றாங்க. ஒருவேளை நீங்கள் 12th பயாலஜி படிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா கூட ஓகே, நீங்கள் இந்த கோர்சஸ்லாம் படிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்டகரி 1ங்கிறது பிஎஸ்சி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லைனா பயாலஜி படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா 3rd குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பியூர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிங்கிறது கம்பல்சரி. மேக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன படிக்கலாம் பார்த்தீங்கன்னா பயாலஜி படிச்சிருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், பயோடெக்னாலஜி படிச்சிருக்கலாம். ஸோ பயோசிஎஸ் குரூப் மாணவர்களும் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் பிடெக் கோர்சஸ்க்கு மட்டும் கம்பல்சரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கணும். இல்லைனா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்கிறாங்க. இது போக ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்ங்கிறது 12th அக்ரிகல்ச்சர் டைரெக்டாக வந்து அக்ரி
அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் குரூப்னு எடுத்துருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து சீட் இருக்குது. ஸோ அதுபோக இவங்க வந்து என்ன ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த கோர்சஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வரைக்கும் வாங்குவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் 2 வகையான கோர்சஸ், சயின்ஸ் கோர்சஸ் ஒன்று, தென் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் கோர்சஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சயின்ஸ் கோர்ஸுக்கு ஒரு செமஸ்டருக்கு ஃபீ, இது வந்து ஒரு செமஸ்டருக்கான ஃபீ மட்டும் சொல்கிறேன். சயின்ஸ் கோர்ஸுக்கு ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸுங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் வருது. அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 46,000 ரூபாய் வரும். அதே டெக்னாலஜி ஓரியன்டான கோர்சஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு மட்டும் 63,000 ரூபாய். அப்போ 2 செமஸ்டர் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,26,000 ரூபாய் வரும். இது வந்து ஒன் டைம் ஃபீஸ் மட்டும் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து காலேஜில் ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் போடுறப்ப மட்டும் நீங்கள் கூடுதலாக வந்து கல்வி கட்டணம் செலுத்தணுங்கிறாங்க. எவ்வளோ செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு 10,925 ரூபா வரைக்கும் நம்ம வந்து ஃபீஸ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்ஸ். பட் நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்நாடு இப்போ நம்ம போடுற அப்ளிகேஷன் மூலமாக டிஎன்ஏயூவில் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. கூடுதலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையுமே சேர முடியும். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 2 வகையான கோர்சஸ் வச்சுருக்கிறாங்க. ஒன்று பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இன்னொன்று பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்லையுமே நல்லா பார்த்துக்கோங்க, 2 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்லையுமே 2 மோடில் நடத்துகிறாங்க. ஒன்று எய்டட் மோட். எய்டட் மோடுங்கிறது 120 சீட்டு. எய்டட் மோட்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடில் ஒரு 120 சீட்டு. மொத்தம் பிஎஸ்சி அக்ரி அங்கே மட்டும் 240 சீட் இருக்குது. அதே பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர்ங்கிறது ஒரு 100 சீட் இருக்குங்க. ஸோ அங்கேயுமே சேம் கால்குலேஷன் மெத்தேடு தான். உங்களுக்கு கட் ஆஃப்ங்கிறது ஒரே கால்குலேஷன் மெத்தேடு தான் வரும். ஸோ அதுக்கு தனியாக எந்த கட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தடும் கிடையாது. இதே தான் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர், அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு போகிறப்ப மட்டும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வருதுன்னு மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் நீங்கள் அதாவது எய்டடு கோர்ஸில் படிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸுங்கிறது 56,925 ரூபா சொல்கிறாங்க. அதே வந்து நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் படிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸுங்கிறது 1,21,200 ரூபா சொல்கிறாங்க. அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோங்கிறதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது டெபாசிட் வந்து இனிஷியலாக 5,000 கட்டணும். அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எல்லாமே சேர்த்து 65,000 ரூபாயிலேருந்து ஃபீஸ் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து 65,000க்கு இருக்குது, 55,000, 31,500 மற்றும் 24,000 ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குதுங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸ்லையும் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் போடணும். இதில் கூடுதலாக ஒரே ஒரு கடைசியாக ஒரு தகவலோடு முடிச்சுக்கிறேன். அதாவது மற்ற கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கிறத நீங்கள் தனியாக பண்ணணும். பட் இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறப்பயே நீங்கள் சாய்ஸஸையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நம்ம இ-சேவை மையங்களில் போகிறோம், இல்லை நம்மளே அப்ளை பண்ணுறப்ப இந்த சாய்ஸஸ் போடுறப்ப நிறைய பேர் வந்து தப்பாக போட்டுடுறீங்க. அதனால் இந்த சாய்ஸஸை மட்டும் கரெக்டாக லிஸ்ட் அவுட்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்னென்ன சீட் இருக்குங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரியான சாய்ஸஸ் போடுங்க. கூடுதலாக ஒரு தகவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு பள்ளியில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க, 7.5 ரெஜிஸ்ட்ரேஷனில் வர்றீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸில் படித்தாலும் உங்களுக்கு வந்து ஃபீஸுங்கிறது ஃப்ரீ தான். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்சஸையுமே கொடுக்குற பட்சத்தில் இப்படி ஒரு சாய்ஸ் ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குதுங்க. ஸோ இது அதுபோக கூடுதலாக நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து இந்த கோர்சஸ்லாம் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய பெரும்பாலான மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டுகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.